கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்கே சொல்கிற வார்த்தைகள், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாய் இருக்கிற கர்த்தர் என்றார். இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் பல வியாதிகளோடும், முதுகுவலிகளோடும், தலைபாரத்தோடும், கேன்சர் வியாதிகளோடும், எழும்ப முடியாத பலவீனத்தோடும், அல்லது மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு சிகிச்சை எடுக்கிற இந்த நேரங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நானே உங்கள் தேவனாகிய பரிகாரி இருக்கிற தேவனாகிய கர்த்தர், எகிப்துக்கு வருகை வந்த ஒரு வியாதியும் உங்களை வரவிடமாட்டேன் என்ற வாக்கின்படி, இப்போ உங்கள் சரீரத்தில் இருக்கிற வயிற்று வேதனையானாலும், கல் சம்பந்தப்பட்ட காரியமானாலும், இருதயம் சம்பந்தப்பட்ட காரியமானாலும், வாதங்கள் சம்பந்தப்பட்ட காரியமானாலும், வாதத்தினால் உங்களால் நடக்க முடியாத முழங்கால் வேதனையானாலும், அல்சரானாலும், சக்கரை வியாதிகளானாலும், ப்ளஸ்ஸரானாலும், எப்பேற்பட்ட வியாதியை மாற்ற அந்த இயேசு போதுமானவர். அவர் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு விலக்குவார். அன்றைக்கு 18 வருஷமாக வெளிவினப்பட்டு கூனி குறுகி இருந்த ஆபிரகாமினுடைய குமாரத்தி எண்ணப்பட்ட அவளை வெளிவினப்படுத்துகிற ஆவியை இவளை பட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன மாத்திரத்தில் அது நிமிர்ந்து அவள் கர்த்தரை துதித்தார். இந்த மாலை நேரங்களிலும் கர்த்தர் உங்கள் வியாதிகளை மாற்றுகிறவர். அப்படியே இருந்த ஆண்டவரே, எந்த வியாதி இருந்தாலும் இப்போ எனக்கு சுகம் உண்டாகும் ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, கேட்கிற எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, எப்பொழுது கேட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையில் கேட்டால், எப்பேற்பட்ட வியாதிகளிலிருந்து இது பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும், அந்த சரீரத்தில் இருக்கிற அனைத்து பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வார்த்தையின்படி அவைகள் புறப்பட்டு போவதாக என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். அற்புத சுகம் நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது இப்பொழுதே உணர முடியா நீ கிருபை செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதா.